கொஞ்சம் அமைதி அமைதி கொஞ்சம் அமைதி அமைதி. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரசிக்க முடியும். எல்லாருமே கொஞ்சம் அமைதி காத்துக்கிடுங்க. தேவையான இடத்துல கை தட்டுங்க. அமைதியாக இருங்க. இந்த இனிய மாலை பொழுதில் லீடர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே அந்த முத்தை தருபத்தி திருநகை பாடலை ஜிப்ரான் அவர்கள் பாடும்போது என்னுடைய உடல்லாம் சிலுத்துருச்சு. காரணம், அருணகிரிநாதர் பிறந்த திருவண்ணாமலைக்காரன் நான். அந்த முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண என்று அவர் அந்த திருப்புகழினுடைய வரிகளை பாடிய உடனே எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா ஹீரோ பேரும் சரவணன் என்பதனால அது அவ்வளோ அற்புதமாக பொருந்தி வந்ததை நான் பார்த்தேன். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இந்த படத்தில் துரை செந்தில்குமார் அவர்களோடு பணியாற்றுகிற அனுபவம் என்பது மிகச்சிறந்த ஒரு அனுபவம். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த படம் எத்தகைய சிறப்பான ஒரு படமாக வரப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுவது போல் இருக்கின்றது. அவருடைய படங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். லெஜண்ட் சரவணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரு பேச லெஜண்ட் சரவணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரு பேசுறது வைரல் ஆகுதா, கொஞ்சம் கொஞ்சம் அமைதி. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரசிக்க முடியும். எல்லாருமே கொஞ்சம் அமைதி காத்துக்கிடுங்க. தேவையான இடத்துல கை தட்டுங்க. அமைதியாக இருங்க. தேங்க்யூ சார். ஆமாம், அவர் பேசுறது வைரல் ஆகுதா அல்லது வைரல் ஆகிறத தான் அவர் பேசுறாரான்னு கண்டுபிடிக்க முடியல. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், நீங்கள் வியாபார உலகின் உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்று சொன்னார். எங்கள் அப்பா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, எப்போதும் எல்லாருக்கும் முன்னாடி கடைக்கு போகணும், எல்லாருக்கும் பின்னாடி கடையை விட்டு வெளியில் வரணும் சொன்னார். அதை நான் பின்பற்றுகிறேன். அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய உச்சத்திற்கும் காரணம் என்று அவர் சொன்னார். இதுதான் வியாபார உலகின் பைபிள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொன்ன உடனே அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சென்று சேர்ந்தது. அப்படி தன் மூலமாக சொல்லுகிற எல்லாவற்றையும் வைரலாக்குகிற ஒரு வலிமை பெற்ற ஒரு நடிகராக திரு சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ஏராளமான படங்கள் பணியாற்றி இருக்கிறேன். இப்போ போட்ட அந்த தாரமே பாடல் கூட மிகப்பெரிய வெற்றி பாடல். அவரோட சமீபத்தில் துணிவு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு பாடல்கள். துரை செந்தில்குமார் அவர்கள் நல்ல கவிதை ரசனை உள்ள, பாடல் ரசனை உள்ள ஒரு பாடலாசிரியரும் கூட. அவர் ஏற்கனவே படங்களில் பாடல் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய வரிகளை அவர் தேர்ந்தெடுத்த விதம், கோர்த்த விதம் ரொம்ப எல்லாமே மிகச்சிறப்பாக அமைந்தது. என்னுடைய தம்பி மோகன்ராஜன் இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் எழுதியிருக்கிறார். கபிலன் பாடல் எழுதியிருக்கிறார். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இனிய தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். நான் இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று இசையமைப்பாளர் ஜிப்ரான் சார், இன்னொன்று துரை செந்தில் சார். இன்றைக்கி தான் துரை செந்தில் சாரையே நேரில் பார்க்குறேன். பாட்டை எழுதி முடித்தாச்சு. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பெரிய ஃபேன். எதிர்நீச்சல், உங்களுடைய காக்கி சட்டை, கொடி, பட்டாசு, லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட கருடன் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் படத்தில் நானும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதில் அப்பா பொண்ணை பற்றி ஒரு பாடல், ஜாலியாக ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஜிப்ரான் சார், உங்கள் குட்டிப்பொழியிலேருந்து நான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற 2 படத்தில் நானும் ஜிப்ரான் சார் இருக்கிறோம். பைக்கர், இன்னொன்று லீடர். ரொம்ப ஹாப்பி சார். பாக்யராஜ் சார் வந்திருக்காரு, ரொம்ப ஹாப்பி.
இந்த வந்து விவேகா சாரோட நான் பெரிய ஃபேன். அவரோட ஒரே ஸ்டேஜில் நான் நிற்கிறதுல எனக்கு பெருமை அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. சமீபத்தில் வேறொரு படத்துக்காக நான் வந்து ஜிப்ரான் சார் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆர்ஆர் போயிட்டு இருந்தது லீடர் படத்துக்கு. அப்போ நான் படம் எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ரேராக சிரிச்சிட்டு போயிடுவார். இந்த படத்துக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு மோகன், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னாரு. லெஜண்ட் சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் படத்தில் இருக்கிறதுக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு தனி மனிதனும் லீடர் தான். ஆல்ரெடி நீங்கள் உண்மையாமே லீடர் தான். நீங்கள் ரியலாக ஒரு லீடராக இருந்துக்கிட்டு திரையிலையும் ஒரு லீடராக வர்றதில் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. வாலி ஐயா ஸ்டைலில் உங்களை ஒரு பாராட்டி ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு யாரும் போட்டதில்லை ஆர்டர், உங்களுக்கு யாரும் போட்டதில்லை ஆர்டர், உங்களுக்கு நீங்களே தான் பார்டர், உங்களுக்கு நீங்களே தான் பார்டர். என்றும் சோர்ந்ததில்லை உங்கள் ஷோல்டர், என்றுமே சோர்ந்ததில்லை உங்கள் ஷோல்டர், ஏனென்றால் நீங்கள் தான் உண்மையான லீடர். லீடர் கண்டிப்பா வின்னர். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். 2 பேருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. அந்த காலத்து வார்த்தைகளுக்கும் பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. திரையுலகின் பாதுகாவலன் ஆர்கே சில்வமணி உள்ளிட்ட அரங்கமிகு ஆற்றலார்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லீடர்னு சொன்னால் உண்மையிலேயே லெஜண்ட் சரவணன் லீடர் தான். அதுக்கு உதாரணம் ஒன்றா சொல்லின்னு வர கேளுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் சொல்ல முடியும், கருத்து உங்களுக்கு வரும். முதல் வணிகத்துறையில் வந்து தானே விளம்பரம் பண்ணி இன்றைக்கி அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களோட உரிமையாளர்களும் விளம்பரம் அவங்களே நடித்து பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்தது, பாதை அமைத்து தந்தது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். அதோடு மட்டுமல்ல, உண்மையிலேயே பெருமைக்குரிய சமாச்சாரம், அவரோட பழகும்போது அவருடைய எண்ணெய் திறன், அதாவது பல கதைகளை மனசில் வச்சிருக்கிறாரு, பல கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், புருஸ்லினுடைய கதை. அது 6 பேக் வைக்கிற அளவுக்கு என்னை தயார்படுத்திப்பேன் அப்படின்னாரு. அதுக்காக பெரிய இயக்குனரே அவர்கிட்ட இட்டு போய் சேர்த்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு. அப்படி ஒரு ஆற்றல் மிகு ஆற்றலாளர் தான் லெஜண்ட் சரவணன். அவருடைய பணி அங்கிங்கனாதிபடி எங்கும் பிரகாசமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கும். துரை செந்தில்குமாருக்கு திரும்பவும் சரவணன், லெஜண்ட் சரவணன் இன்னொரு படம் தருவார்ன்ற அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அமையும். மெய் சிலிர்க்க வைக்கும் பாடல்களை தந்த தம்பி ஜிப்ரானுக்கு உண்மையிலேயே அகிலமெங்கும் கூடி குழாவிக்கூடிய அளவுக்கு அங்கிங்கனாதிபடி எங்கும் இசை வெள்ளம் செவி குளிர சிந்த மெகிழ அளவுக்கு உணர்ச்சிகரமான பாடல்களை வழங்கியிருக்கிறார். அதுக்கு சிறப்பான பாடல் வரிகளை தந்திருக்கிற தம்பிமார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சரவணன் இந்த திரையுலகுக்கு கிடைத்த ஒரு அட்சய பாத்திரம். அவர்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்குது. இந்த திரையுலகத்துக்கு மிக மிக பெரிய சேவை செய்வதற்கு வந்திருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்போம். அவருக்கு மாபெரும் வெற்றினை ஈட்டித் தருவோம். வெற்றி அவருக்கு அருகிலேயே இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெஜண்ட் சரவணன் சாரோடைய முதல் படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பிரம்மாண்டமான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் பிக்சர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் கருடன் படம் பார்த்தேன். கருடன் படம் செந்தில்குமார் எனக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர், எனக்கு பட்டாஸ் பண்ணவர். அவர் பண்ண போகிறாரு, 2 பேரும் இணைய போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார்
இப்போ பாருங்க, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கிறாரு அவர் வந்து. அண்ட் யூத்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவங்களுக்கு பியூட்டிஃபுல் ஹீரோயின், ஜிப்ரான் சாரோட மியூசிக் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி அடையும் என்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வெற்றி விழாவில் சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.